ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு 4 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. பழனி வந்தாச்சு. பழனி பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 4:30-35க்குள்ளே வந்தாச்சு. அக்கா பொண்ணு வந்து டூ வீலர் பார்க்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் டூ வீலர் பார்க்கிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து எப்போவுமே மதுரை வந்து ட்ரெயின் ஆர் பஸ் இது 2ல் எது ஒன்றில் போவோம். இன்றைக்கி வந்து பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கு. ஏன்னா ட்ரெயின் வந்து 7:30 மணிக்கு மேலே தான், அமிர்தா எக்ஸ்பிரஸ். அதனால் அதில் போனோம் அப்படின்னா நம்ம அங்கே போய் ரீச் ஆகி சாமி கும்பிட்டுட்டு ஜவுளி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். ரிட்டன் வீட்டுக்கு வரக்கும் லேட் ஆயிரும். அதனால் ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ லாங் ட்ரைவ் பஸ்ஸில் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் வந்து ஒரு 7:30 7:45 வந்து மதுரை ரீச் ஆகிட்டோம். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 7:45 இந்த ரோட் பாருங்கள் எவ்வளோ எம்டியாக, யாரோ ஒரு சிலர் தான் இருக்காங்க. ஒரு 11-12 மணிங்கில் செம்ம கூட்டமாக இருக்கும். நாங்கள் ஒரு பிளான் பண்ணது என்னென்னா, நவீனில் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு கடை திறக்கிறப்போ ஏகே அகமது நாச்சியார் எல்லா கடைகள்லையுமே பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சூடாக சாப்பிட்டுட்டு முதல் தரிசனம், அதாவது வந்து முதல்ல சாமியை மீனாட்சி அம்மன் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து பர்ச்சேஸ் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே காலையில் எம்மையான டிஃபன் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு சுவாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 10 மணிக்கு நாங்கள் வந்து ஏகே அகமதுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். 10 மணிக்கு இப்படி தான் எம்டியாக இருக்குது. ஆனால் ரிட்டன் நாங்கள் 2 மணிக்கு வெளியே வரும்போது நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை. பில்டிங்க்கு அவ்வளோ கூட்டம். உண்மையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏகே அகமது மதுரை வந்த பர்ச்சேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ணாவுக்கு பாபாவுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்தது, பாப்பா அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போய் பார்ப்போம் அப்படின்னு. அதனால் வந்த உடனே எனக்கு பெரிய பெரிய ஃப்ராக்ஸு, குட்டி பாப்பாவுக்கு ஃப்ராக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் நான் பாப்பாவுக்கு எடுக்கிற பிளானில் நான் நிஜமாக வரல. உடுமலையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த தடவை அம்மா அப்பா எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் பாப்பாவங்களுக்கு நான் எந்த பர்ச்சேஸுமே பண்ணல. ஆனால் பார்க்க சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் கையில் எடுத்து வச்சுட்டு பாபா இது எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டே இருந்தேன். நல்லா இருந்தது, கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது, ரேட் வைஸும் பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து டைரெக்டாக யாருக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அத்தம்மாவோட சிஸ்டர் சின்ன அத்தம்மாவுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்துடலாம். எப்போ மதுரை போனாலுமே அத்தம்மா ஒரு 4 சாரி எடுத்துகிட்டு வா சாமி, உனக்கு எது பிடிக்குதோ எடுத்துகிட்டு வாடா கண்ணு அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் அங்கே போனதையுமே இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் ஏரியாவில் வந்து உண்மையில ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டு இருந்தது. 1500 சாரீஸ் வர்த்தபிள், பூரா சாரீஸுமே 999, 1000 அப்படி இருந்தது. பட் நான் இப்போ தான் சாரீ எடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக நான் எனக்கு எடுத்துக்கல. இந்த சாரீ வந்து சின்ன அத்தம்மாவுக்கு ஒரு 3 சாரீ, அப்புறம் எங்கள் அத்தம்மாவுக்கு ஒரே ஒரு சாரீ மட்டும் எடுத்தேன். நான் எப்போ மதுரை வந்தாலும் அவங்க சொல்லிடுவாங்க, டே கண்ணு எது நல்லா இருக்கோ பட்ஜெட் சொல்லிடுவாங்க. லாஸ்ட் டைம் எடுத்தது எல்லாமே 1000 ருபீஸ்க்கு மேலே எடுத்து கொடுத்தேன். இந்த தடவை இது ஆக்சுவலாக வந்து ஒரு 800 சாரீ, 500 509 அவ்வளோதான் இருந்தது. உண்மையாலே 500 சூப்பராக இருந்தது சாரீ. இப்போ இது அதிக மூமெண்ட்டில் இருக்குது இந்த சாரீ. இந்த சாரியோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா பிராசோ சாரீ. இது வந்து பிராசோ சாரிலே வந்து காட்டன் மிக்ஸ்டு. இதில் வந்து பூனம் மெட்டீரியல் மாதிரி இருக்கிறதே தான் 500க்கு இருந்தது. இந்த சாரியெல்லாம் 850க்கு மேலே தான் இருந்தது. இன்றைக்கி இந்த பிராசோ காட்டன் சாரியே வந்து 550ங்கும் போது ரொம்ப ப்ரிட்டியாக சூப்பராக இருந்தது பாருங்கள். நான் வந்து சின்னத்தம்மாவுக்கும் பெரியத்தம்மாவுக்கும் வந்து ஒருத்தருக்கு ஆஷ் கலர், ஒருத்தருக்கு பிங்க் கலர் அந்த மாதிரி எடுத்திருந்தேன். அது போக நாச்சியாரில் அத்தம்மாவுக்கு 2 சாரீ எடுத்திருந்தேன். நாச்சியாரில் பர்ச்சேஸ் பண்ண சாரீ வந்து வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப 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 கூட்டமாக இருந்தது. 3-3:15 உள்ளே நடந்து போகிறதுக்கு கூட நாச்சியாருக்குள்ளே இடம் இல்லை. அதனால் இந்த பிங்க்கும் அந்த ஆஷ் கலரும் வந்து சின்னத்தம்மாவுக்கும் பெரியத்தம்மாவுக்கும் எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அடுத்து டேரெக்டாக எனக்கு சுடிதார் செக்ஷனுக்கு தான் வந்தோம். நான் எப்போ வந்தாலுமே ஒரு குறைஞ்சது ஒரு 1 இயருக்கு தேவைப்படுற மாதிரி சுடிதார் செட்ஸ் கலெக்ஷன் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் எனக்கு இங்கே வந்தோடனே இன்றைக்கி பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து டெய்லரிங் திங்ஸ் அதிகமாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த டாலில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த டாப் ரொம்ப அந்த மெட்டீரியல், சுடிதார் மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அதில் ஒரு செட்டு, அது போக ஒரு 3 செட் சுடிதார் எடுத்திருந்தேன். அது நான் கண்டிப்பாக டெய்லர் ஷாப் வீடியோஸில் வந்து நான் அந்த சுடிதார்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 3 செட் எடுத்தேன். உண்மையாலே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. 490, 475, 500. அதுக்கு மேலே நான் நிஜமாக எடுக்கவே இல்லை. எனக்கு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஓடிட்டே இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுடிதார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. என்னடா இங்கே கூட்டம் இல்லை அப்படின்னு பார்க்காதீங்க, எங்கேயுமே கூட்டம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். நாங்கள் வெளியே வரும்போது தான் கூட்டமே அதிகமாக வர்றாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு தம்பிக்கு அண்ணாக்கெல்லாம் எடுக்கும்போது கூட்டம் இல்லை. எடுத்து முடிச்சுட்டு மீண்டும் சாரீ எடுத்துகிட்டு அந்த லைனில் வரும்போது உள்ளே நிற்கிறதுக்கு இடம் இல்லை.
இங்கே வந்து சுடிதார் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நான் இயர் ஒன்ஸ் வந்து கலெக்ஷன்ஸை எடுத்து வச்சுப்பேன். ஒரு 10 செட் சுடிதார் வரைக்குமாவது குறைஞ்சது அமௌண்ட் இருந்தால் எடுத்து வச்சுப்பேன். ஒவ்வொரு அக்கேஷனில் அப்பவும் வந்து தொலாவிட்டு இருக்க வேண்டியதில் திடீர்னு நம்மக்கிட்ட காசு இருக்கும், இல்லாமல் இருக்கும். எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். சாரீஸ் ஆகட்டும், சுடிஸ் ஆகட்டும், அப்படி எப்போவுமே கலெக்ஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உண்மையாகவே. சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தாங்க. இங்கே நான் சண்டேங்காட்டி வந்து அந்த டெய்லரிங் திங்ஸ் கிடைக்கக்கூடிய ஷாப் வந்து ஒரு 3-4 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து டெய்லரிங் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ப்ளவுஸஸ்க்கு தேவையான அந்த டேசல்ஸு டிசைன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் அப்படியே நான் இங்கே விநாயகா ஸ்டோர்ஸில் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து லைனிங் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதுக்கு ஆர்டர் கொடுத்து அமௌண்ட் கட்டிட்டு வந்துட்டு கொரியரில் சென்ட் பண்ணிடுவாங்க. பாருங்கள், நான் வந்து இந்த கடையில் வந்து என்ன ஐட்டம்ஸ், இது ஆக்சுவலாக வந்து தமிழ்காரவங்க கடை கிடையாது. இங்கே எப்போவுமே இப்படி பல்காக பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது ஹோல்சேல் ரேட்டில் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ தீபாவளி சீசன் வேறு வந்துருச்சு இல்லையா, நிறையா டிசைன்ஸ் ப்ளவுசஸ் வரும். அப்போ வந்து வெளியே ஓடி போய் வாங்குற மாதிரி நம்ம ஊரில் வந்து கிடைக்காது. வேணும்னா உடுமலை பழனி தான் போகணும். ஒன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 6 மந்த் வரைக்கும், இல்லாட்டி ஒரு 3 மந்த்தாவது குறைஞ்சது அதை நான் பயன்படுத்திப்பேன். சீசன் பொறுத்து தான். இந்த பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்படியே லைனிங் வந்து எத்தனை கலர் வேணும், என்ன மாதிரி வேணும் மெட்டீரியல் அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிட்டோம் அப்படின்னா கொரியரில் அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ நான் வந்து இந்த கடையில் வாங்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே நான் வாங்கிட்டேன். லேஸ் ஐட்டம்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட நிறைய இருக்குங்காட்டி அது மட்டும் நான் வாங்கலை. குஞ்சம், கல், ஸ்டோனு, பீட்ஸ் இதெல்லாம் மட்டும் வாங்கினேன். அப்படியே இதுக்கு பில் பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே வந்து லைனிங் மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு அந்த ஷாப்புக்கு போயிடலாம். பில்லிங் போட்டு கொடுத்ததுக்கப்புறமா அவங்க வந்து கம்ப்யூட்டர் பில் போட்டு கொடுத்தாங்க. வித் ஜிஎஸ்டியோட தான் எல்லா ஐட்டம்ஸுமே வந்து சேல் பண்ணுறாங்க. அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து லைனிங் ஷாப்புக்கு தான் போனேன். இங்கே வந்து இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா லைனிங்கு, ப்ளவுஸு, நைட்டி, ஜென்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸு, சாரீஸ் முதல் கொண்டுமே சேல் பண்ணுறாங்க. நைட்டிஸு, ஸ்கர்ட் எல்லாமே. பட் நான் எப்பவுமே லைனிங் மட்டும் அதிகமாக எடுப்பேன். ஒன்ஸ் வாங்கிட்டேன்னா அதே மாதிரி தான் 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். நம்மளால் போக முடியலனா கூட வாட்ஸ்அப்பில் கலர் சென்ட் பண்ணி ஃபோன்பே, கூகுள் பே ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வித்தின் 1 or 2 டேஸில் வந்து நம்மளுக்கு பழனி வந்துடும். நான் வந்து பிளான் பண்ணிட்டு போனது என்னமோ ஒரு 10 கலர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போனேன். பட் அங்கே போனதையுமே வந்து சரி நீ கொஞ்சம் எடுத்துக்கலாம், தீபாவளி டைம் ரொம்ப ரேர் கலர்ஸ் எல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணதை விட அதிகமாக பட்ஜெட்டும் ஆயிடுச்சு. ஒரு 25 கலர்ஸ்க்கு பக்கம் நான் கிட்டத்தட்ட எடுத்தேன். அவர் வந்து ஒரு 16 மீட்டர் இருக்கிற ரோல் கொடுத்தா அப்படி இல்லை, எனக்கு அதில் வேண்டாம், நீங்கள் 20 மீட்டர் இருக்கிற ரோல்லையே நீங்கள் எடுத்து கொடுத்துருங்க, நான் அதே பில் போட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் இதை ரெண்டையும் மாற்றிட்டு 20 மீட்டர் இருக்கிற ரோல் எடுத்து கொடுத்தா அப்படி எல்லாம் கடைசியில் ஃபைனல் பார்த்துட்டு பில் பே பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். 1 or 2 டேஸில் வந்து எனக்கு இந்த மெட்டீரியல் பூராமே எனக்கு பழனி ரீச் ஆகிடும். நான் போய் கொரியர் ஆஃபீஸில் போய் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிட்டு வந்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்நேரம் வரைக்கும் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட வீடியோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பபாய்.